ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமானவரே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திரு நாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு திருவசனம், அது நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 27வது திருவசனம். நீதிமொழிகள் 10:27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். பிரியமானவர், இந்த திருவசனத்திலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த கர்த்தருக்கு முன்பதாக இந்த பூமியில் உள்ள ஒவ்வொருவரும் அவருக்கு பயந்து அவரை நேசிக்க வேண்டும். பயம் என்று சொல்லுவது அது ஒரு ரெவரன்ஷியல் ஃபியர், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு மதிப்பான, ஒரு மரியாதை கலந்த பயபக்தி. அதிலே நாம் வளர வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். இதிலே நிறைய அனுகூலங்கள் இருக்கிறது. இந்த திருவசனத்திலே நம்முடைய ஆயுசு நாட்கள் பெருகும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னும் இது கூட நிறைய விஷயங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒவ்வொருவரையும், சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதி, ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு என்று வைத்திருக்கிறார். ஆமாம், இதில் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார். இப்படி நிறைய அனுகூலங்கள் உள்ளன. இதை சொல்லிக்கொண்டே போகலாம். இதை குறித்து நாம் இந்த நாளிலே சில காரியங்களை விரிவாய் தியானிக்க போகிறோம். ஆண்டவரே, எனக்கு உம்முடைய ஒத்தாசையை அனுப்பும் என்று சொல்லி ஆவலாய் அவருடைய முகத்தை நோக்கி தேடினவர்களாய் அமர்ந்திருப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படிக்கு நானும் ஜெபம் பண்ணுகிறேன். முதலாவதாக, இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இரண்டாவது, நம்முடைய முற்பிதாக்கள் நமக்கு கர்த்தரை குறித்ததான சில காரியங்களை வழி வழியாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். பாருங்கள், உதாரணத்திற்கு ஆதாம் ஏவாள் அவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவர்கள் அநேக அனுகூலங்களை பெற்றிருந்தார்கள். அதே நேரத்திலே கீழ்ப்படியாமையின் பாவத்தின் நிமித்தம் அவர்கள் அந்த இடத்திலிருந்து துரத்தி விடப்பட்டார்கள். துரத்தி விடப்பட்டாலும் நீங்கள் அதற்கு அடுத்த பகுதியிலே வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆபேல், காயின் 2 பேரும் கர்த்தரை பலி செலுத்தி தொழுது கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். பாருங்கள், முற்பிதாக்கள் நமக்கு கர்த்தரிடத்திலே பயபக்தியாக இருக்க, அவரை தொழுது சேவிக்க, நம்மை அவர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின காரியங்களிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்காரனும் அதை குறிப்பிடுகிறார். எங்கள் முற்பிதாக்கள் உம்மை நம்பினார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் என்று குறிப்பிடுகிறார். ஸோ இதிலே நாம் கர்த்தருக்குள்ளே வளர வேண்டும் என்று ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டார், அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷனுடைய கற்பனையாக இருக்கிறது. மனுஷன் கற்றுக் கொடுத்த விதத்திலே அவர்கள் எனக்கு பயப்படுகிறார்கள் என்று குறிப்பிட்டார். மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுதலை குறித்து கற்பனை செய்வதை விட கர்த்தர் நமக்கு ஆவியானவர் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். வேத வாக்கியங்களின்படி கற்றுக் கொடுக்கிறார். ஆமாம், அந்த பயத்தை நாம் ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலே பெற்றுக்கொள்கிறோம். ஏசாயா 9வது அதிகாரத்தில் அருமையாய் குறிப்பிடப்பட்டிருக்கோம். அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவியானவர் அவர்கள் மேல் தங்கியிருப்பார் என்று. ஆலோசனையும் பலனையும் அருளுகிற ஆவியானவர், ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவியானவர். ஸோ ஆவியானவர் நம்மை நிரப்பும் போது நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே நாம் வளருகிறோம். ஸோ அதிலே முதலாவதாக நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். வேத வாக்கியங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அந்த கற்பனைகளின் மூலமாக நாம் கர்த்தரிடத்திலே எப்படி அன்பு கூற வேண்டும், பயபக்தியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். அவருடைய நாமத்திற்குரிய மகிமை நாம் அவருக்கு செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். அவர் நமக்கு வேதாகமத்தில் உள்ள அதிசயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தருடைய மகிமையை அவர் நமக்கு வெளிப்படுத்தும் போது தான் நாம் அதை புரிந்து கொள்ள முடியும்.
அவர் நமக்கு அதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். பிதாவாகிய தேவன் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்தில் கேட்டார், என்னை யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று கேட்டபொழுது பேதுரு சொன்னார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று குறிப்பிட்டார். அப்பொழுது இயேசு சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவரே இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இந்த வெளிப்பாட்டின் மேலே என்னுடைய சபையை கட்டுவேன் என்று குறிப்பிட்டார். இன்று நாம் கிறிஸ்துவை நேசிக்கிறோம், கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம், பிதாவாகிய தேவனை ஆராதிக்கிறோம். அந்த வெளிப்பாட்டின் மேலே, கிறிஸ்து இயேசுவாகிய அந்த கன்மலையின் மேலே நாம் கட்டப்பட்டு கொண்டு வருகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. அவர் மேலே நம்ம கட்டப்படுகிறோம். அதே நேரம் தானியேல் புஸ்தகத்தில் அந்த கன்மலை பூமி எங்கிலும் வியாபித்திருந்தது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த கன்மலை பூமி எங்கிலும் அது வியாபித்திருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த ஞான கன்மலை கிறிஸ்துவே என்று பவுலப்போஸ்தலன் பிற்காலத்திலே குறிப்பிடுகிறார். அவரிடத்திலே நாம் பயபக்தியாக இருக்க வேண்டும். இந்த வேத வாக்கியங்களிலும் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களிலே நாம் இன்னும் வளர வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். சில நேரங்களிலே விசுவாசிகளுக்கு நடுவிலும் கூட வியாக்கியானத்தை குறித்து வித்தியாசமான எண்ணங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எழும்ப ஆரம்பிக்கிறது. ஸ்தோத்திரம். அவர் அப்படி சொல்லுகிறார், இவர் இப்படி சொல்லுகிறார் என்று சொல்லிவிட்டு கர்த்தர் என்ன சொல்லி வைத்திருக்கிறாரோ அதை கோட்டை விடக்கூடிய ஒரு அபாயத்திற்குள்ளே நாம் போய்விடக்கூடாது. நாம் கர்த்தரிடத்தில் கேட்டோமானால் அவர் நமக்கு அவர் தெளிவுபடுத்தக்கூடியவராக இருக்கிறார். அவர் மகா பெரிய தீர்க்கதரிசியானவர். அவருக்கு தெரியாத வெளிப்பாடுகளோ மறைபொருள்களோ இல்லவே இல்லை. அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், என்னிடத்தில் சாய்ந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். பரலோகத்தில் உள்ள காரியங்களை கற்றுக் கொடுப்பார், பூமியில் உள்ள காரியங்களை கற்றுக் கொடுப்பார். ஆமாம், இன்னும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் மறைவான மன்னாவை நான் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹிடன் மன்னா கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். முதல் வருகையில் சீசர்களிடத்தில் சொல்லுகிறார், ஆமாம், நான் சொல்லுகிற காரியங்கள் இதற்கே நீ இது கடினமாக இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களே, இதை விட இன்னும் எவ்வளவோ இருக்கிறது என்று குறிப்பிட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, அந்த தேவனுடைய மகிமையின் ரகசியங்கள் ஆழங்களை கர்த்தருடைய ஒத்தாசையோடு நாம் கற்றுக்கொள்ள முடியும். நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கை என்றும் கர்த்தருடைய சபையின் பிரயோஜனத்திற்கென்றும் இன்னும் மற்றவர்கள் கர்த்தராகிய தேவனை அறிந்து அவரை நேசிக்க கர்த்தர் உங்களை என்னையும் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அதிலே நாம் வளர வேண்டும், தேர வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. அடுத்தபடியாக இந்த கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. துன்மார்க்கனுடைய ஆயுசு காலத்தையோ அவர் குறுக பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த கர்த்தருக்கு பயப்படுகிறதினாலே கிடைக்கிற ஒரு பலன், ஆயுசு காலம் பூரணமாகிறது. பூரணமாகிறது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன், எவர்லாஸ்டிங் லைஃப், என்றென்றும் பரலோகத்திலே தொடரக்கூடிய ஒரு லைஃப். அவர் அதை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அதை தருவேன் என்று முத்திரை கொடுத்திருக்கிறார், உரிமம் கொடுத்திருக்கிறார். நாம் தொடர்ந்து தேவ பக்தியிலே நிலைத்திருந்து முடிவு பரியந்தும் நிலைத்திருந்தால் நாம் பரலோகத்திற்குள்ளே தேவனுடைய ஒத்தாசையினால் எடுத்துக்கொள்ளப்படும். அல்லது அவருடைய 2வது வருகை சமீபமாக இருக்குமானாலும் அவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்படும். இப்போது இந்த ஆயுசு காலத்தை இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பெருக பண்ணுகிறது. ஆமாம். இன்னும் நீதிமொழிகள் 9:11 சொல்லுகிறது, என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் என்று குறிப்பிடுகிறார். என்னாலே என்று சொல்லும்போது அது கர்த்தராலே அது பெருகும். முக்கியமாக ஞானத்தின் ஆவியானவரால் பெருகும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 10 வருடங்களுக்கு முன்பதாக ஆவியானவர் இந்த வசனத்தை சொல்லி, நீ ஞானத்தின் எல்லைகளை காத்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டார். அந்த எல்லைகளை தாண்டி செல்லக்கூடாது. இன்று நாம் அந்த எல்லைகளை தாண்டி செல்லக்கூடாது.
ஞானம் தன்னை உடையவர்களுக்கு மகிமையான கிரீடத்தை சூட்டும் என்று நீதிமொழிகள் பதிவிடுகிறது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஞானத்தை கொடுக்கிறார். யாக்கோபு 1வது அதிகாரத்தில் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமாம், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஞானத்தின் ஆரம்பம். அதே நேரத்தில் ஞானத்திலே ஒருவன் குறைவுள்ளவனாய் இருந்தால் சகலருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய அவரிடத்தில் கர்த்தரிடத்தில் கேட்க கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறார். ஆமாம், அவருடைய பொதுவான சுபாவம் யாரையும் கடிந்து கொள்ளாத சுபாவம். நாம் உரிமையோடு அவரிடத்தில் கேட்டோமானா அதை பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் நீதிமொழிகளில் இன்னொரு இடத்துல குறிப்பிட்டிருக்கிறார், என்னுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், என்னுடைய ஆவியை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று குறிப்பிடுகிறார். ஆமாம், சில நேரம் எல்லையை தாண்டி போகும்போது கர்த்தர் நம்மளை கடிந்து கொள்கிறார். அவர் கடிந்து கொள்ளும்போது இனி இந்த மகன் இந்த மகள் என்னாலே அல்லாமல் அவர்களால் இதை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி தன்னுடைய ஆவியானவரை நமக்கு கொடுக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது கர்த்தர் நம்மை ஞானத்திலே வளர பண்ணுகிறார். சாலமன் அரசனுக்கு கர்த்தர் ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். அந்த சொப்பனத்திலே சாலமன் அரசன் கர்த்தருக்கு இடத்திலே ஞானத்தை கேட்கிறான். அப்போ அவர் சொல்லுகிறார், நீ கேட்ட ஞானத்தையும் தருகிறேன், நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் நான் உனக்கு தருகிறேன் என்று. அது இல்லாமல் அந்த சொப்பனத்தில் என்னென்னையும் சொல்லுவார் அவர். கர்த்தர் சொல்லுவார், இது ஒரு சொப்பனம்தான். ஆமாம், நீ நீடித்த ஆயுசு காலத்தை கேட்கல, சத்துருக்களை கேட்கல, நான் நீ கேட்ட ஞானத்தையும் கொடுக்குறேன், கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கொடுக்குறேன் என்று சொல்லுகிறேன். பாருங்கள், ஆயுசு காலத்தை நம்ம அவரிடத்துல கேட்கணுங்கிறது கூட அவருடைய விருப்பம் இல்லை. அதே நேரத்தில் சங்கீத புஸ்தகத்தில் ராஜாவிடத்தில் ஆயுசை கேட்டேன், அவர் என்றென்றும் உள்ள தீர்க்க ஆயுசை கொடுத்தார். கேட்பது தப்பு அல்ல. இன்று உங்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான போராட்டம் இருக்குமானால் கர்த்தரிடத்தில் தாராளமாக கேட்கலாம். ஆண்டவரே, என்னுடைய ஆயுசு காலத்தை பூரணமாக்குங்க என்று கேட்கலாம், தப்பு கிடையாது. அவர் துன்மார்க்கனுடைய ஆயுசு காலத்தை குறுக பண்ணினாலும், ஆமாம், துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாகிறது எனக்கு பிரியமாக இருக்குமோ அப்படி தான் குறிப்பிட்டிருக்கிறார் அவர். துன்மார்க்கன் தன்னுடைய துன்மார்க்கத்திலிருந்து மனம் திரும்பி அவர் நீதியின் நியாயத்தையும் செய்வானே ஆகில் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். ஆண்டவர் துன்மார்க்கனும் வாழ வேண்டும் என்று தான் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இன்று நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்குரிய ஸ்தானத்தை நாம் கொடுக்க பழக வேண்டும். அவரிடத்திலே பயபக்தியாக இருக்கும்போது ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிறவைகளுக்கு வேத வாக்கியங்களின்படி அவருடைய கட்டளைகளின்படி நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய ஆயுசு காலத்தை பெருக பண்ணுவார். இன்று கிறிஸ்தவ வட்டாரத்திலேயே ஒரு கேள்வி உண்டு. சங்கீதம் 90:10 மனுஷனுடைய ஆயுசு காலம் 70, பலத்தின் மிகுதியால் 80 என்று சொல்லி அவர்கள் அதையே சுற்றி சுற்றி வந்து கொண்டு இருப்பார்கள். நான் சில சபைகளிலே, பாரம்பரிய சபைகளிலும் கேட்டிருக்கிறேன், ஆவிக்குரிய சபைகளிலும் கேட்டிருக்கிறேன். பெரும்பாலான பேர் இந்த பதிலை தான் சொல்லியிருக்கிறாங்க. மனுஷனுடைய ஆயுசு காலம் எவ்வளவு அப்படின்னா ஆயுசு காலம் 70, பலத்தின் மிகுதியால் 80 என்று சொல்லி. சமீபத்தில் போன வாரம் தான் தொலைக்காட்சியில் பார்த்தேன். அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே ஒரு மூதாட்டி 117வது வயதிலே நித்திரையடைந்திருக்கிறார்கள். இன்று பூமியிலேயே வாழ்க்கை கால அளவு அதிகமாக இருக்கிறவர்கள் எந்த நாட்டிலே அதிகமாக இருக்கிறார்கள் என்றால் ஜப்பான் தேசத்திலும் சீனா தேசத்திலும் 100ஐ தாண்டினவர்கள் அநேகராக இருந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்தியாவிலும் இருக்கிறார்கள் 100ஐ தாண்டினவர்கள் ஒரு சிலர், எப்போதும் அவ்வப்பொழுது கேள்விப்படுகிறோம். ஆனால் இன்று கர்த்தருடைய சபை எப்படி இருந்து கொண்டு இருக்கிறது யோசனை பண்ணி பார்ப்போம். ஆவியானவர் நம்முடைய கண்களை திறக்கும்படிக்கு விட்டு கொடுப்போம். இந்த சங்கீதம் 90:10 அது மோசேயினுடைய ஜெப சங்கீதம். மோசேயின் இடத்திலே கர்த்தர் பேசுகிறார். சங்கீதம் 91 அதில் கடைசி வசனம் சொல்லுகிறது, நீடித்த நாட்களினால் நான் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன். பாருங்கள், மோசேக்கு 120 வயதாகியும் அவருடைய கண்கள் இருளடையவில்லை, பலன் குன்றவில்லை. 120க்கு மேலேயும் அவர் வாழ்ந்திருக்கிறார். இன்று மனிதனுடைய ஆயுசு காலம் 120க்கு மேலே.
ஆதியாகமம் 6:3 அப்படி சொல்லுகிறது. ஆமாம், என்னுடைய ஆவிய மனுஷனோடு எல்லா நாளும் போராடுவதில்லை, அவன் இருக்க போவது 120 வருஷங்கள் தானே என்று குறிப்பிடுகிறான். பாருங்கள், நோவாவினுடைய வெள்ள பிரளயத்தின் அந்த காலத்தில் வந்த வெள்ள பிரளயத்திற்கு முன்பதாக ஜனங்கள் 900 1000 ஆண்டுகள் வரைக்கும் கூட உயிரோடு இருந்திருக்கிறார்கள். ஆதி மனிதன் ஆதாம் ஏவாளை கர்த்தர் சிருஷ்டித்த பொழுது அவர்களை மரணத்திற்கென்று சிருஷ்டிக்கவில்லை. மரணம் கீழ்ப்படியாமை நிமித்தம்தான் வந்தது. அவர்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் அவர்கள் பூமிக்குரிய ஓட்டத்தை குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பின்பு நிறைவு செய்தார்கள். எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, இன்று நீங்களும் நானும் படைக்கப்பட்டது அந்த ஒரு அம்சத்தின்படியாக படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்று நம்முடைய நினைவுகளும் துன்மார்க்கத்தின் கிரியைகளும் நடக்கைகளும் நம்முடைய ஆயுசு நாட்களை ஆதியிலிருந்தே படிப்படியாக குறைச்சி கொண்டே வந்திருக்கிறது. மறந்துவிடக்கூடாது. விசுவாசிகளின் தகப்பனான ஆபிரகாமும் 175 ஆண்டுகள் உயிரோடு இருந்தார் என்று வேதம் பதிவிடுகிறது. அதே போல் யோபுவின் புத்தகத்திலும் வாசித்து பாருங்கள். யோபுவினுடைய பின்னிலைமையிலையும் அவர் 150 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் கர்த்தருக்குள்ளே வாழ்ந்திருக்கிறார். நக்கன்பான தேவனுடைய ஜனமே, ஸ்தோத்திரம். நாம் இன்னைக்கு இந்த ஆயுசு காலத்தை குறித்து ஆண்டவரிடத்தில் ஒரு நல்ல ஒரு தெளிவை, கூர்மையானதை பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து நம்மை சத்தியத்தின் பாதையில், வெளிச்சத்தின் பாதையில், ஜீவனின் பாதையில் அவர் தொடர்ந்து நடத்தி கொண்டே இருப்பார். சில பேருக்கு 50 வயசு தாண்டினாலே உடனே அவங்க வாயின் வார்த்தைகளே வித்தியாசமாக போக ஆரம்பிச்சிது. நீதிமொழிகள் 18:21 சொல்லுகிறது, ஆமாம், ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்திலே இருந்து கொண்டே இருக்கும். அதனதில் பிரியப்படுகிறவர்கள் அதனதின் கனியை புசிப்பார்கள். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர் ஜீவ விருட்சமாக இருக்கிறார். ஜீவன் தரும் கனியை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆமாம். ரெண்டாவது, நம்ம வாயிலையும் அந்த ஜீவனை விரும்பக்கூடிய ஒரு தன்மை நம்ம மைண்டில் இருக்கணும், இருதயத்தில் இருக்கணும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஆமாம், மைண்டில் இருக்கிறது மாத்திரமில்லை, நாவினால் சொல்லுகிறதுலையும் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சில பேருக்கு ரிட்டையர்மெண்ட் ஆன உடனேயே, ஆமாம், எப்போ என்னுடைய ஹோம் கால் தெரியல பிரதர் அப்படின்னு சொல்லி உடனே அதுக்கு ஆயத்தமாகி விடுகிறார். அவர்கள் உடனே அதுக்கு தகுந்த மாதிரி திட்டம் போடுகிறார்கள், அதுக்கு தகுந்த மாதிரி வழிவகைகளை செய்து கொள்ளுகிறார்கள். அது எப்படியோ மறுபடியும் இந்த சின்ன பொந்துக்குள்ளே இருக்கிற முயல் மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையை அவர்களே சுருக்கி கொள்ளுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த ஆயுசு காலத்தை குறித்து ஆவியானவர் வேத வாக்கியங்களில் எழுதி வைத்திருக்கிற அந்த வெளிச்சத்திற்குள்ளே நாம் வர வேண்டுமென்று கர்த்தருடைய ஆவியானவர் திட்டமாய் விரும்புகிறார். அடுத்தபடியாக இதிலே கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்ததான ஒரு வெளிப்பாடும் நமக்கு மிகவும் அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர் தேவனுடைய குமாரனாக, மனுஷகுமாரனாக இந்த பூமியிலே வந்தார். தன்னுடைய முதல் வருகையிலே அவர் பாடுகளை பட்டு சிலுவையில் மரணத்தை ருசி பார்த்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மறுபடியும் வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்து பரலோகத்திற்கு ஏறி சென்றார். இது பிதாவாகிய கர்த்தரை நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய விதத்திலே அவருடைய பூமிக்குரிய முதல் வருகை இருந்தது. அவரை பார்க்கும்போது நாம் பிதாவாகிய கர்த்தரை பார்க்கிறோம், அவரை அறிந்து கொள்ளுகிறோம். அவரிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிறதற்கு இயேசு கிறிஸ்துவே நமக்கு முன்மாதிரியாக இருந்து கொண்டு இருக்கிறார். எபிரேய நிருபத்திலே அவர் தமக்கு தேவனுடைய குமாரனாக இருந்தும் தாம் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார். அவருடைய ஜெபங்கள் பரலோகத்தின் தேவனால் கேட்கப்பட்டது. அவர் சிலுவை மரத்திலே நமக்காக பலியான போது கூட ஜெபத்தை ஏறெடுத்தார். பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் அவரை 3ஆம் நாளிலே அவர் மறுபடியும் உயிரோடு எழுப்பினார். ஸ்தோத்திரம். இந்த பூமியிலே நம்முடைய ஜெப வாழ்க்கை தேவனால் அங்கீகரிக்கப்படுவதற்கு முதல் காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை
மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல், பரமேறுதல். அடுத்தபடியாக ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த பயபக்தி மறந்துவிடக்கூடாது. ஜெப வாழ்க்கை அப்பொழுது கர்த்தரால் அனல் மூட்டப்படும். அதன் மறுமுனையிலே கர்த்தர் அங்கிருந்து நமக்கு பதில்களை கொடுத்து கொண்டே இருப்பார். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பரலோகத்திற்கு ஒரு ஏணியாக இந்த பூமிக்கு வந்தார். ஆமாம், நாத்தான்வேல் தன்னிடத்திலே வருகிறதை அவர் பார்த்து, இதோ கவடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி குறிப்பிட்டார். ஆமாம், அவர் ஆண்டவரை விசுவாசித்த பொழுது, ஆமாம், இப்பொழுது மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏணி வைக்கப்படுகிறது, தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் காண்பீர்கள் என்று குறிப்பிட்டார். பாருங்கள், பரலோகத்திலே நமக்கென்று ஒரு வாசல் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக திறக்கப்பட்டது. அதன் மூலமாக நம்முடைய ஜெபங்களை தேவதூதர்கள் அதை பெற்று அங்கே பரலோகத்திற்கு சிங்காசன அந்த அறைக்குள்ளே கொண்டு செல்லுகிறார்கள். நம்முடைய துதி ஸ்தோத்திரங்களும் ஜெபங்களும் அங்கு தூப வர்க்கமாக எழும்பி கொண்டு இருக்கிறது. அதை மறந்துவிடக்கூடாது. வெளிப்படுத்தின விசேஷம் 4வது 5வது அதிகாரங்களிலே அந்த சிங்காசன அறையை குறித்ததான ஒரு விவரிப்பை நாம் வேதாகமத்திலே காண முடியும். பாருங்கள், யாக்கோபு தன்னுடைய பெற்றோர்களிடத்திலிருந்து தன்னுடைய தாய்மாமன் ஊருக்கு செல்லும்போது அவர் வனாந்தரத்தில் கல்லை தலைக்கு வைத்து படுத்திருந்த பொழுது கர்த்தர் சொப்பனத்தின் மூலமாக அவரோடு பேசுகிறார். ஆமாம், அப்பொழுது ஒரு ஏணி வைக்கப்பட்டு அங்கே அந்த ஏணியிலிருந்து தேவதூதர்கள் இறங்குகிறவர்களும் ஏறுகிறவர்களுமாக காணப்பட்டார். அங்கிருந்து இறங்குகிறதை பார்த்தார், ஏறுகிறதை பார்த்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பிறகு தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக காணப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, பரலோகத்தின் தேவனோடு நமக்கு ஒரு நல்ல ஒரு அன்பான ஐக்கியம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இன்னும் ஆயுசு காலத்தை பெருக பண்ணுகிற காரியங்கள் வேதாகமத்தில் அநேகமாக இருக்கிறது. ஆமாம், சங்கீதங்களின் புஸ்தகம் வேதம் சொல்லுகிறது, ஜீவ ஊற்று அவரிடத்தில் இருக்கிறது, அவருடைய வெளிச்சத்தில் நாம் வெளிச்சம் காண்கிறோம். அவருடைய வெளிச்சத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வெளிச்சத்தை பெற்றுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியிலே பிந்தின ஆதாமாக வந்தார். 1 கொரிந்தியர் 15:45 அப்படி சொல்லுகிறது. முந்தின ஆதாம் ஜீவாத்துமாவாக ஆனான். ஏனென்றால் கர்த்தருடைய சுவாசம் அவனுக்குள்ளே ஊதப்பட்டது, அவன் ஜீவாத்துமாவாக மாறினான். பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். நம்முடைய அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து போயிருந்த நம்மை உயிர்ப்பிக்கிறார். உயிர்ப்பித்து எபேசியர் 2வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார். அவருக்கு பக்கத்தில் அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அங்கே ஒரு சீட்டு கொடுத்துட்றார். நம்முடைய குடியிருப்பு அங்கே இருந்து கொண்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஒருவேளை நாம் இந்த பூமியிலே இருந்து கொண்டு இருந்தாலும் அங்கே அவரோடு ஆவிக்குரிய ஐக்கியத்திலே நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஸ்தோத்திரம். அந்த ஐக்கியத்திலே நாம் வளர வேண்டும். தேவனுக்கு மகிமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சொந்த இரட்சகராக கர்த்தராக 1990ஆம் ஆண்டிலே பூரணமாக ஏற்றுக்கொண்டேன். கர்த்தருடைய குற்றங்களை மன்னித்தார், அவருடைய இரத்தத்தினால் கழுவினார், புதிய மனுஷனாக மாற்றினார். அது மாத்திரமல்ல, என்னுடைய சரீரத்தில் அப்பவும் சில பாடுகள் இருந்தது, அதுக்கு பிறகும் சில பாடுகள் வந்தது. இதுவரைக்கும் ஏறக்குறைய ஒரு 40 முறை அற்புதங்களாக எனக்கு தெய்வீக சுகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவனுக்கே மகிமை. என்னுடைய ஆயுசு காலம் அவருடைய கையில் இருந்து கொண்டு இருக்கிறது. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவருடைய காலமும் அவருடைய கரத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் அழகாய் சொல்லுகிறார், எனது ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளே தேவனிடத்தில் மறைந்து இருக்கிறது, அவரோடு இருக்கிறது, மறந்துவிடக்கூடாது. இயேசுவானவர் இந்த பூமியில் அவர் ஆதாமை போல அவர் மரணமே அவருக்கு சம்பவிக்கக்கூடாதவராக இந்த பூமியிலே பிறந்தார். அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டார். ஆகவே நாம் அந்த மரணத்திலிருந்து நீங்களாகுகிறோம். ரோமர் 8வது அதிகாரம் அப்படி சொல்லுகிறது. நமக்கு வரவேண்டிய தண்டனையை, மரண ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார். இன் அவர் பிளேஸ் ஹீ டுக் அவர் கண்டம்னேஷன்.
நமக்கு நியாயப்பிரமாணத்தின் மூலமாகவும் சரி, மற்ற பிரமாணங்களின் மூலமாகவும் நமக்கு வைக்கப்பட்டிருந்த அந்த ஆக்கினையை அவர் சுமந்து கொண்டார். ஆகவே நாம் மரணத்திற்கு நீங்கி ஜீவனுக்கு உட்படுகிறோம். அது என்ன ஜீவன்? இயேசுவானவர் இந்த பூமியிலே நித்தியத்திற்கும் இருக்க வேண்டியவர். ஆனால் நமக்காக மரித்து ஒரு வழியை திறந்து அவர் பரலோகத்துக்கு ஏறி சென்றிருக்கிறார். பாருங்கள், இன்று அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீவன் நமக்கு ஒளியாக இருக்கிறது. யோவான் 1வது அதிகாரம் அப்படி சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, நாம் அவருடைய ஜீவனுக்கு பங்காளிகளாய் மாறுகிறோம். பாருங்கள், இந்த பூமியிலே அவருக்கு குடும்பம் இல்லை, நமக்கு அவர் குடும்பத்தை அவரே கொடுக்கிறார். அவர் தொழில் வேலை வாய்ப்புகளில் ஈடுபடவில்லை, நமக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தொழில்களை கொடுக்கிறார். அவருக்கு இந்த பூமியிலே தலை சாய்க்க இடமில்லாமல் இருந்தது. இப்பொழுது அவருக்கு நிறைய பேர் இருதயத்தில் இடம் கொடுத்திருக்கிறார்கள், சபையிலும் இடம் கொடுத்திருக்கிறார்கள். முழு பூமியும் அவருடைய ஆளுகைக்குள்ளே தான் இருந்து கொண்டு இருக்கிறது என்று சங்கீதம் குறிப்பிடுகிறது. ஸ்தோத்திரம். அதனுடைய ரகசியம் என்ன? அவருக்குள்ளே இருக்கக்கூடிய டிவைன் லைஃப், ஜோயி லைஃப்பில் நம்மை பங்காளிகளாய் மாற்றுகிறார். இந்த பூமியிலே நமக்கு பரிபூர்ண ஜீவனை கொடுக்கிறார். யோவான் 10:10 அப்படி சொல்லுகிறது. நானே நல்ல மேய்ப்பன், என்னுடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கும்போது உங்களுடைய ஜீவன் பரிபூர்ணப்படும். உங்களுடைய எர்த்லி லைஃப் வில் பி abundant அண்ட் பர்ஃபெக்ட் என்று ஆவியானவர் குறிப்பிடுகிறார். ஸ்தோத்திரம். தொடர்ந்து நித்திய ஜீவனையும் அவர் நமக்கு கொடுப்பார். யோவான் 10வது அதிகாரம் பிற்பகுதியிலே நாம் அதை வாசிக்கிறோம். இதிலே இன்று நாம் மரணத்துக்கு ஏதுவான வியாதிகளிலே பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் அந்த மரணப்பிரகாரமான வியாதிகளிலிருந்து நம்மை உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து உயிர்த்தார் என்பதை விசுவாசித்து ஜெபித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, வாயினால் தேவன் அவரை எழுப்பினார் என்று வேத வாக்கியங்களின்படி அறிக்கை செய்யும் பொழுது, ஸ்தோத்திரம், நாம் ரட்சிக்கப்படுகிறோம், கர்த்தருக்குள்ளே நீதிக்குட்படுத்தப்படுகிறோம். இந்த அவர் நம்ம ஒவ்வொருவருக்கென்றும் வைத்திருக்கிற பூமிக்குரிய ஜீவனிலும் நித்திய ஜீவனிலும் பங்காளிகளாய் மாறுகிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே சகல துதிகன மகிமை உண்டாகட்டும். இன்னும் ஆயுசு காலத்தை பூரணப்படுத்துகிற காரியங்கள் நிறையா சொல்லப்படுகிறது. ஆமாம், ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை நான் கொடுத்தேன் என்று ஒரு இடத்துல குறிப்பிடுகிறார். அவருடைய வார்த்தைகள், கட்டளைகள் நமக்குள்ளே ஜீவனை கொண்டு வருகிறது. பழைய ஏற்பாட்டு கட்டளைகளில் ஒரு கட்டளை, அது ஜீவனை குறித்ததிலேயே ஒரு டேகு, ஒரு அட்டாச்மெண்ட்டோடு வரக்கூடிய ஒரு கட்டளை. நீ நன்றாக இருக்கும்படிக்கும் உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படிக்கும் உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. புதிய ஏற்பாட்டிலும் பவுலப்போஸ்தலன் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் அதை உறுதிப்படுத்துகிறார். ஆமாம், பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். ஆமாம், சில நேரங்களில் கர்த்தருக்கு வெளியே போய் கீழ்ப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திட்டமாய் சொல்லுகிறார், தகப்பனையும் தாயும் என்னை விட அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஏன் உங்களையே அதிகமாக நேசித்தாலும் அது அவருக்கு பிரியம் கிடையாது. தன்னைத்தான் வெறுத்து நாம் அவரை ஃபாலோ பண்ணணும். அதே நேரத்தில் ஆண்டவர் வெறுக்கணும்னு சொன்னதுனால உடனே எல்லாம் வெறுத்தணும் அப்படின்னே கிடையாது. ஆமாம், உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல நீ பிறனிடத்திலே அன்பு, உனக்குள்ளே நீ ஒரு அன்பை வச்சிக்க. ஆவியானவர் கொடுக்குற அந்த அன்புக்குள்ளே வளரு, உன்னையே நேசிக்க பழகு. சில பேர் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்களுக்கு டார்ச்சராக மாறிடுவாங்க. அப்படியும் இருக்க. சிலுவையை தூக்கி சுமக்க வேண்டும் என்பது கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற பொறுப்புகளிலே அவருடைய மனத்தாழ்மை, அவருடைய சாந்தம், அவருடைய நேரடி வார்த்தை கட்டளைகளுக்கு நாம் இடம் கொடுத்து அவரை ஃபாலோ பண்ண வேண்டும். அதான் சுய வெறுப்பு. ஸ்தோத்திரம். இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். சங்கீத புஸ்தகம் அழகாக சொல்லுகிறது, அவருடைய தயவு நீடிய வாழ்வு, ஹிஸ் ஃபேவர் இஸ் லாங் லைஃப். ஆண்டவர் நமக்கு அதை கொடுக்கிறார். அதுவும் இல்லாமல் ஞானத்தின் ஆவியினால் நிரம்பி இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 9:11 அப்படி சொல்லுகிறது, என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். இந்த இடத்துல ஆகுமெண்டுங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ் பைபிளில், ஜெனிவா பைபிளில் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, ஆகுமெண்ட். நீங்கள் நெட்டில் தேடி பார்க்கலாம். மற்ற மொழிபெயர்ப்புகளிலெல்லாம் மல்டிப்ளிகேஷன் போன்ற வார்த்தைகள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆகுமெண்ட்டுங்கிற வார்த்தை அது ஸோ ப்ரெஷியஸ், மூல பாஷையில் அப்படித்தான் இருக்கிறது என்று வேத பண்டிதர்கள் சொல்கிறார். இந்த ஆகுமெண்ட் என்பது
வழக்கமான மல்டிப்ளிகேஷனையும் விட அதிகமான ஒரு பெருக்கத்தை விருத்தியை, அதாவது எப்படி சொல்லலாம் என்றால் அதிசயமாய் பெருகக்கூடிய காரியம், அபரிதமாய் பெருகக்கூடிய காரியம். இதை குறித்து கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த செய்தியிலும் நாம் பார்க்கலாம். இப்பொழுது நாம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். உங்களை கர்த்தருக்குள்ளே பக்குவப்படுத்தி கொள்ளுங்கள். ஆவியானவருக்கு விட்டு கொடுங்கள். கர்த்தருடைய வெளிச்சத்திலே வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள உங்களுக்கென்றும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு நீங்கள் முதலிடம் கொடுத்திருக்கிறீர்களா? நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆவியானவரால் வேத வாக்கியங்களினால் உங்களுக்குள்ளே உருவாக்கப்பட்டு இருக்கிறதா? இல்லோ ஏதோ கடமைக்காக, பாரம்பரியத்துக்காக, மனுஷர்கள் சொல்லி கொடுத்தார்கள் என்பதற்காக ஏதோ ஒப்புக்கு செய்து கொண்டு இருக்கிறோமா? யோசனை பண்ணி பார்ப்போம். அப்படிப்பட்டதான தாறுமார்களை விட்டு விலகும்படிக்கு ஆவியானவர் அன்பாய் உங்களை எச்சரிக்கிறார். இன்னும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தையும் விட்டு மனந்திரும்பி விலகி கர்த்தருக்கு முன்பு அவன் கர்த்தருடைய நீதியிலே பங்கு பெற்று, பாருங்கள், நீதி இட் இஸ் எ கிஃப்ட் ஆஃப் கிரேஸ். ஆமாம், நாம் விசுவாசத்தினால் கிருபையினால் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று ரோமர் 5வது அதிகாரம் குறிப்பிடுகிறது. நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், இப்பொழுதே உங்கள் ஆத்துமாவிலே இருதயத்தில் கர்த்தருடைய சுத்திகரிப்பையும் நீதிக்குட்படுத்தப்படுதலையும் ஜீவனுக்குட்படுத்தப்படுதலிலும், அது மாத்திரமல்ல அந்த ஜீவனிலே அவரே நல்ல மெய்ப்பராக இருந்து பரிபூரணத்துக்குள்ளே நம்மை நடத்துகிறதையும் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, அன்பான தேவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். தேவனே, இந்த நேரத்திலும் வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவர் மீதும் உங்களுடைய கரம் வெளிப்படட்டும், உங்கள் கிருபை வெளிப்படட்டும், உங்கள் அபிஷேகம் வெளிப்படட்டும். அவருடைய ஆவி ஆத்தும சரீரத்திலே வருகிற இருளின் போராட்டங்கள், மரணத்தின் கிரியைகள், இன்னும் துன்மார்க்கத்தின் அக்கிரமத்தின் கிரியைகள் எல்லாம் நீங்கி போகட்டுமா. ஆண்டவரே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின என்று பார்க்கிறோம். அதே போல் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் புது சிருஷ்டியாய் மாற்றுவீராக. ஏற்கனவே புது சிருஷ்டியாய் மாறினவர்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பரலோகத்தின் பொக்கிஷத்திலிருந்து மகிமையின் ரகசியங்களை கற்றுக் கொடுப்பீராக. ஆண்டவரே, நீர் பூமியில் ஒவ்வொருவருக்கும் என்ன காலத்தை நீர் வைத்திருக்கிறீரோ அந்த காலத்தை வெற்றியோடு ஆண்டவரே நிறைவேற செய்ய உம்மால் முடியும். ஆண்டவரே, நீர் உதவி செய்வீராக. ஆயுசு காலத்தை பெருக பண்ணுவீராக. ஞானத்தின் ஆவியினால் நிரப்புவீராக. கர்த்தருக்கு பயப்படுகிற ஆவியினால் நிரப்புவீராக. வெளிச்சத்தினால் நிரப்புவீராக. விவேகத்தினால் நிரப்புவீராக. இப்படி வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள், சஞ்சலங்கள், போராட்டங்கள், வேதனைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அவைகள் எல்லாம் நீங்கி போகட்டுமான். உம்முடைய கரம் தொடட்டும் அப்பா. சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுக்குள்ளான நீதி உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், கசப்புகள் மதுரமாக மாறட்டும். ஆண்டு தீகால் மராஜியான ஹபா ரகத்தியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவரீர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கென்றும் கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனங்களை புரிந்து கொள்ள உதவி செய்வீராக. தேவனுடைய ராஜ்யத்தின் திட்டத்தின்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் மறுரூபமாகட்டும். ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கை, தொழில் வாழ்க்கை, சொத்து சுதந்திரங்கள், ஊழியங்கள் தனிப்பட்ட விதத்திலே குழுவாக சபையாக உருவாக்கப்பட வேணுமாய் ஜெபம் பண்ணுகிறோம். அதில் தேவனுடைய தயவு உண்டாகட்டும் அப்போ. உம்முடைய தயவோ நீடிய வாழ்வு என்று சொன்னபடியா. ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு 175 வருடங்களை கொடுத்திருந்தீர். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கு உரியவர்களாக இருக்கிறோம். அதே போல் தேவனுடைய பணியில் பங்கேற்ற மோசேக்கு 120 வயதாயும் கண்கள் இருளடையவில்லை, பலன் குன்றவில்லை. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் அப்படிப்பட்டதான பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. முக்கியமாக உம்முடைய ஊழியங்களிலே ஈடுபட்டு கொண்டு இருக்கிறவர்கள், மூப்பர்களாக இருக்கிறவர்கள், உதவிக்காரர்களாக இருக்கிறவர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் தேவனே நீர் இந்த மோசைக்கு கொடுத்த அந்த அனுகூலத்தை கொடுக்க வேணுமாய் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த அனுகூலத்தை பெறும்பொழுது உமக்காக பிரகாசிப்போம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நினைவு கூறுவீராக. ஒவ்வொருவரிடத்திலும் கர்த்தர் ஆண்டவரை கிட்டி சேர்ந்து அவர்களை நித்திய ஜீவ பாதையில் நடத்தி செல்ல வேணுமாய் ஜெபம் பண்ணுகிறோம். ஜெயத்தின் பாதையில் நடத்தி செல்ல வேணுமாய் ஜெபம் பண்ணுகிறோம்.
கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கி கொண்டு இருக்கிறது என்று ஆவியானவர் உணர்த்துகிறார். கிறிஸ்து இயேசுவானவர் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி உணர்த்துகிறார். அது மாத்திரமல்ல, சிலருடைய வாழ்க்கையில் புதிய காரியங்களை புத்துயிர் தருகிறேன் என்று உணர்த்துகிறார். ஸ்தோத்திரம். குடும்ப வாழ்க்கையில் இன்னும் இணைக்கப்படாமல் இருக்கிறவர்களுக்கு a new lease of life is coming என்ற ஒரு புத்துயிர் வருகிறது என்று ஆவியானவர் உணர்த்துகிறார். அதே போல் தொழில் வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட காரியங்களிலும் கர்த்தர் புத்துயிர் கொடுக்கிறேன், பரிபூர்ணப்படுத்துகிறேன் என்று சொல்லி உணர்த்துகிறார். இதன் மூலமாக கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவேன், மேன்மைப்படுத்துவேன் என்று திட்டமாய் உணர்த்துகிறார். நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் கனம் பண்ணுவீராக. ஆண்டவரே, பூமியிலும் பரிபூர்ண ஜீவன், மறுமையிலும் நித்திய ஜீவனை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக, காத்து கொள்வீராக. உமக்கே சகல துதி கன மகிமையால் எடுக்கிறோம். கிறிஸ்தேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசின காரியங்களை மனதிலே ஆழமாய் பதித்து கொள்ள உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் அதை உங்கள் இருதயத்தில் எழுத விட்டு கொடுங்கள். தொடர்ந்து இந்த வார்த்தைகளை தியானித்து கொண்டிருங்கள். யூடியூப்பில் ஜீவ ஊற்று என்கின்ற பெயரில் இந்த செய்திகள் உங்களுக்கு கிடைக்கின்றன. நீங்கள் அதை இந்த செய்தியும் திரும்ப கேட்க விரும்புகிறவர்கள் கேட்கலாம். இன்னும் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த செய்தியிலும் இந்த ஜீவனை குறித்ததான இன்னும் ஆழமான காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்த சித்தம் வைத்திருக்கிறார். ஆகவே தொடர்ந்து அடுத்த புரோகிராமையும் நீங்கள் பார்க்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.